ஹாய் ஹாய் மக்களே, மக்களே, எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா என்ன vlog அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு vlogங்க. ஸோ என்னால அவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரீம் வந்துட்டு நான் இன்னைக்கு அச்சீவ் பண்ண போறேன். ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு அது பெரிய ட்ரீம் மாதிரி. ஸோ என்னோட லெவலுக்கு நம்மளாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினைச்ச ஒரு விஷயத்த என் லைஃப்ல வந்துட்டு நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கு உங்களோட உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட், இருக்குது. லவ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு காரணம். ஸோ அதை தாண்டி எல்லாருமே மஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு சப்போர்ட் பண்ணிருங்க. மறக்காம வீடியோ பக்கத்துல யாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க. ஸோ சம்ப்ளின் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நானே சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆமாங்க, ஒரு கார் வாங்க போறோம். ஆக்சுவலா வந்துட்டு ஸோ என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ஆக்சுவலா வந்துட்டு அது கல்யாணம் ஆகலைன்னா அதை நான் முதலே இது பண்ணிருப்பேன். நான் பெரிய சைக்கோ. நான் எனக்கு ஒண்ணு பண்ணணும்னா உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இருப்பேன். அப்ப வந்து பைக்குக்கு அடிக்டடா இருந்தாங்க. கார் மேல எனக்கு நான் car ஆசை இல்ல, வந்து ரொம்ப amount. பட்ஜெட் அதிகம். அந்த இதனால எனக்கு வந்துட்டு அப்ப எனக்கு தோணல. ஸோ பைக் நினைச்ச நேரம் பைக்கை மாத்திக்கிட்டே இருப்பேன் நானு. ஆனா எந்த காரணம் வந்து வீட்டுல பைசா கேட்க மாட்டேன். எல்லாமே என்னோட ஓன் காசு. ஸோ அந்த விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அம்மாட்ட கேட்கறது, அப்பாட்ட கேட்கறது, யாருமே இப்போ வரைக்கும் வச்சு என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செய்வதா மட்டும்தான் இருப்பேன். நானு வேற யார்ட்டையும் நான் வந்துட்டு கேட்க மாட்டேன். இன்னும் எங்க வீட்டுக்கு தெரியாது யாருக்குமே. ஸோ இப்பதான் வந்துட்டு எங்களுக்குள்ளதான். ஆமா, நாங்களா ஒரு டிசைட் பண்ணி இது பண்ணோம். ஆனா ஓப்பனா சொல்லிடுறேன், இது வந்துட்டு ரெடி கேஷ் கிடையாது. உனக்கு என்னப்பா யூடியூப்ல சம்பாதிக்க அப்படின்னு கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா என்னோட லைஃப் எனக்கு தான் தெரியும். நான் இஎம்ஐ தான் வாங்க போறேன். ஸோ என்கிட்ட ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட் எடுத்து கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்டா போட்டுட்டு மீத உள்ளது இஎம்ஐல போட போறேன். நான் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் கார் வாங்க போறதுல செகண்ட் ஹேண்ட் தான் வாங்க போறேன். ஃபர்ஸ்ட் கார் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வளரலங்க. மேபி ஒருவேளை ஃபியூச்சர்ல கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்துட்டு வாங்குவாங்க. ஸோ இப்போதைக்கு என்னன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்க போறோம். அதுவும் இஎம்ஐல தான் போட்டு வாங்க போறோம். ஓப்பனா சொல்லிடுறேன் நான். ஒருவேளை டவுட்னா நான் இஎம்ஐ போடும்போது அந்த வீடியோவும் சேர்த்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். நான் கரெக்டு தான். உனக்கு என்னப்பா நீ வீடியோ போட்டு சம்பாதிக்க அப்படின்னு. வீடியோ போடுறது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு அதுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு வீடியோ எடுக்கணும். மெயினான விஷயம் எங்களுக்கு யாருமே சப்போர்ட்லாம் கிடையாது. எங்களுக்கு நாங்க தான் சப்போர்ட். ஸோ இவங்கள வீடியோ எடுக்க நான் தான் எடுக்கணும். நான் குழந்தைகளையும் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், நார்மலா என்னோட ஒர்க்கை பார்க்கணும், இவங்க நான் வீட்டில் உள்ள ஒர்க்கை பார்க்கணும். எல்லா விஷயமும் இருக்கு. எல்லாத்தையும் கடந்தது நாங்களும் இந்த வேலையில பார்க்கணும். ஸோ இதுவும் ஒரு ஒர்க்கு தான். அப்படி நினைச்சா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு சும்மா ஜாலிக்கு பண்ணிட்டு போனோம். எங்க அப்பன் சொத்து, அம்மா சொத்து அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்களா தான் வளரும். ஸோ கமெண்ட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. ஸோ சுச்சுவேஷன் இதுதான். இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு கிளம்பி போறாங்க. இவங்களை யாருமே கூட்டு போல. ஏன்னா தம்பியை கூட்டு போயிட்டு இங்க இருந்து டிராவல் பண்ணி ஒரு 70 கிலோமீட்டர் சம்திங் போற மாதிரி இருக்கும். சளி பனி நேரங்கனால சளி அதிகமா பிடிக்கும். ஸோ நாங்க தான் போறோம். நானு, என் ஃப்ரெண்டு மகேஷ், அப்புறம் எனக்கு மாப்பிள்ளையா தம்பியா மவன் முறை தம்பியா சரி ஓகேங்க. எனக்கு முதல்லாம் தெரியல. இவங்களோட மாமா பையங்க, அவனை கூட்டு போறேன். ஸோ அவன் வந்துட்டு மெக்கானிக்கா இருக்கனால அவனை கூட்டு போறேன். ஸோ 3 பேரு இங்க இருந்து போறதா பிளான். அங்க போயிட்டு என்ன வண்டி எடுக்க போறோம், என்ன பண்ண போறோம், என்ன பட்ஜெட் டோட்டலா அந்த பிளாக்ல இருக்கும். ஆனா தாண்டி ஜில்லு வந்தோன்னு சொல்லிட்டாங்க. வந்த உடனே எங்களை வந்து ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் அந்த பொருள் இருக்கும்போது நிறைய தடவை வந்துட்டு நான் ஏங்கி இருக்கேன். நான் வந்துட்டு ஸோ நமக்குன்னு ஒண்ணு கிடைக்காதா, நம்ம வந்துட்டு எங்க போனாலும் என் ஃப்ரெண்டு தான் இல்லங்கள, பட் இருந்தாலும் ஓயாம கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்பனாலும் சரி எடுத்துட்டு போனா வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி, அது அவனோட பெருந்தன்மை. இருந்தாலும் நமக்கு கேட்கும் போது அது ஒரு சங்கடமா இருந்தது. இப்ப நேரம் வந்துட்டு நான் கிளம்பி போகணுங்க. போயிட்டு வந்துட்டு அங்க போயிட்டு நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, பாய் பாய். ஏன்னா நிக்காமலப்பா தலைவன். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கார் வாங்கிட்டியா ஆனந்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் வாங்கலை. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே பார்க்க போயிருந்தோம். போன இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் தான் பார்க்க போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். போன இடத்துல கார் வந்துட்டு நிறைய கார் இருந்தது, நாங்கள் பார்க்கவும் செஞ்சோம். நானும் போனேன் கூட. இதுக்கு வந்து வர்றதா பிளான் கிடையாது, இங்கேருந்து போகும்போது காரில் போகிற மாதிரி பிளான் இருந்தது. போகும்போது நீங்க பைக்ல போறதே இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் சாரி என்னோட ஃபர்ஸ்ட் என்னன்னா பைக்ல போற மாதிரி இருந்தது, அடுத்து பஸ்ல போற மாதிரி இருந்தது. கடைசியில பார்த்தா சரி 3 பேர் போறோம்ல 4 பேர் போற மாதிரி ஆச்சு. அப்போ கார்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, என் ஃப்ரெண்டு மகேஷ், ஹரி ஒன்று, அப்புறம் ஹரி வேலை பார்க்குற அவங்க ஓனர் ஒன்று, அந்த அண்ணன் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெல்ப் பண்ணது வண்டி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே. அங்கேருந்து கிளம்பி அந்த அண்ணனோட கார்ல எங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி காரில் போகிறோம் அப்படின்னோடனே ஜில்லு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக பல்கில் பெட்ரோல் டீசல் போட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டோம். அங்கே போயிட்டு கடைக்கு போகிறோம். அங்கே ஏகப்பட்ட கார் இருக்குது. நான் பார்த்த காரு, நாங்கள் போகிறோம் எதிர்த்தாலும் நாங்கள் பார்த்த காரு எங்கள் காரில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு முன்னாடி தான் அந்த கார் போய்கிட்டு இருக்கு. அந்த அண்ணன் பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த அண்ணன் தான் ஃபோட்டோ காமிச்சிருந்தேன், ஏன்னா இந்த பாருங்க இந்த கார் தான் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் நான். அதனால பார்த்தா நீங்கள் காமிச்ச கார் மாதிரி இருக்குல்ல அப்படின்னாங்க. புத்து பார்க்க ஆமாம் நம்ம பார்த்த கார் தான் வண்டி நம்ம நோட் பண்ணியிருந்தாங்க. அது போக பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருந்தது, ஒரு பேபி ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னா எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் அப்படின்ற மாதிரி. ஆமா நான் இதுதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நானும் ஜாலியாக ஒன்று இது பண்ணி பார்த்தா அந்த வண்டியில் வந்துட்டு பிளாக் ஸ்மோக் அடிச்சது. சரி அப்போ அந்த கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு 10 கார் கிட்ட ஸ்கார்பியோ இருந்தது, ஒரு 7-8 ஸ்கார்பியோ கிட்ட இருந்தது. பார்த்தோம் ஒரு சிலர் வந்துட்டு பட்ஜெட் எங்களுக்கு செட் ஆகலை, சரி வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஒரு சிலர் வந்துட்டு அட்வான்ஸ் போட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே எதுவுமே செட் ஆகலை. சரி பக்கத்து கடையில் அவங்ககிட்ட கேட்டோம், வேறு ஏதாவது கார் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு கடையை ரெஃபர் பண்ணாங்க. ஒரு 2 ஸ்கார்பியோ இருக்கு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே போனோம். அங்கே போயிட்டு பார்த்தோம் அந்த 2 ஸ்கார்பியோவும் எனக்கு வந்துட்டு பிடிக்கல. ஸோ பட்ஜெட்டு அப்புறம் அந்த இது வந்துட்டு அந்த வேலை எதுவுமே அந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த மாதிரி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இந்த பட்ஜெட்டு இந்த இயர் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் கன்ஃபியூஷன் நமக்கு இருந்தது. சரி வேணாம்ப்பா. காரை பற்றி டீட்டெயில்ஸ் அனைத்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்குமே ஒரு கார் எடுக்க போனா நல்லா வேலை தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கண்டிப்பா வேணும். அந்த அண்ணன் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்துட்டு எனக்கு நல்லா பக்காவாக சொன்னாங்க, தம்பி இப்படித்தான் அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதனால சாப்பிடவும் இல்லை. சரி டீ கடை போகணும்னு சொல்லிட்டு டீ கடை போயிட்டு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு. டீ குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு இன்னைக்கு போன அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கார் மேலே உள்ள ஒரு ஆசையே போயிடுச்சு எனக்கு. என்ன இதுக்கு பின்னாடி என்னடா இவனா பட்ஜெட்டு, நம்ம பட்ஜெட்டுங்கிறது நம்ம டியூ போட்டு தான் எடுக்கணும். டியூ போட்டு எடுக்கிற காரு தெளிவாக இருக்கணும்னா ஹை பட்ஜெட்டுக்கு போயிடுது. லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் நமக்கேற்ற ப்ரைஸில் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வண்டி தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வண்டி பார்க்கும்போது தான் எந்த வண்டியுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே நடந்து தெரிஞ்சு கடைசியில் வீட்டுக்கே வந்துட்டோங்க. வண்டி எடுத்தே ஆகணும்னு கேட்டால் கடைசி வரைக்கும் வண்டி எடுக்கவே இல்லை. ஸ்கார்பியோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கார்பியோ எடுத்தே ஆகணுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரீசெண்ட் டைமில் என்னாச்சுன்னா ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படியே சரி அதெல்லாம் என்னத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா பைக்குக்கு அப்படியே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அப்படியே போய்கிட்டு இருந்த லைஃப். இப்போது குழந்தை அப்படி இப்படின்னு ஆனதுக்கப்புறம் 4 பேர் எங்களால் அந்த பைக்கில் போக முடியல. ஸோ பைக்கு இப்போ வந்து பைக்கு காரு அப்படின்றது ஆடம்பரம்லாம் கிடையாது, அத்தியாவசியம், கண்டிப்பாக எல்லா வீட்லையுமே இருந்தே ஆகணும். ஆனால் அதை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கான தேவைகள் அந்த இதை சொல்ல பேமெண்ட். ஸோ நம்மகிட்ட அந்த கேஷ் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கணுமே தவிர்த்து இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆடி கார் தான் வேணும், இல்லை எனக்கு BMW பென்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சா அது எனக்கு ஆடம்பரம். எனக்கு அந்த கார் தான் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. இது லோ பட்ஜெட்டில் லோ மாடல் கார் தான் நான் எடுக்க முன்னே. உனக்கு என்னப்பா யூடியூப் இன்கம் வருதுன்னு அப்போலேயே சொல்லியிருப்பேன் நான் காலையிலையும். ஸோ அந்த மாதிரி யாரும் சொல்லிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா காரு பைக் எல்லாமே அத்தியாவசியம் தான். அது என்ன பட்ஜெட்டில் எடுக்கணும் தான் இருக்குது. பைக்கும் தான் 1 லட்சத்துலேருந்து 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் பைக் இருக்குது. அதுக்காண்டி நான் 30 லட்சம் பைக் நான் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னோம்னு நினச்சோம்னா அது எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி காரு வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து கார் ஸ்டார்ட் ஆகிடும். புது காரை எடுத்தாலே 5 லட்ச ரூபாவில் கிடைக்கும் கண்டிப்பாக. 5 லட்ச ரூபாயிலேருந்து எப்படி பார்த்தாலும் அரை கோடி 1 கோடிக்கு கார் இருக்கும். நான் 1 கோடி கார் தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சோம்னா நான் என்ன மாதிரி முட்டாப்பையும் அவனு இருக்க மாட்டான். ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா இது இப்படி சொன்னாலும் நல்லா பேசுவான் மேடம் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பைக்கு காரு வீடு எல்லாமே வந்துட்டு அத்தியாவசியம்.
உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா போனோம். நான் இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க தானே போறாங்க அப்படின்னு நினைச்சேன். லாஸ்ட் நம்மளும் போய் ரொம்ப சந்தோஷமா நான் வேண்டாங்க கிளம்பு கார்ல என்ன போறோமா நாங்க வரமா வரும்போது நம்ம கார்ல வந்துருவோமா வரையில நம்ம கார்ல வந்துடலாம் அப்படின்னு ஜாலியா கிளம்பியாச்சு. வச்சாலும் பாருங்க ஆப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையிலே வந்து கார் எடுக்க போகும்போது கண்டிப்பா நல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கூட்டு போங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா பொறுமையா இருந்து நல்ல காரா எடுங்க. அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. முன்ன பின்ன ஒரு 10,000 20,000 முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல காரில் பைசா போட்டு எடுத்துங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அனுபவப்பட்டேன்னா கேட்டாங்க அனுபவப்பட்டிருப்பேன். நான் ஒரு வேலை அந்த அண்ணன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பட்டிருப்பேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் தெளிவாக சொன்னது. ஓகேங்க, சப்போஸ் ஒரு வேலை நெக்ஸ்ட் நான் கார் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் என்ன கார் அப்படின்றது மேக்ஸிமம் ஸ்கார்பியோவாக தான் இருக்கும். என்ன கார் வாங்குறோம், எப்படி இருக்குது நம்மளோட கார் அப்படின்றது நெக்ஸ்ட் விளாக்ல அடுத்தடுத்து வரலாம். எப்போ வாங்குறனோ அப்போ வரும். காரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது நீங்கள் உங்களோட ஓன் லைஃப்பில் என்னெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை தாண்டி யாரெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவே உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். எல்லாரும் பத்திரமா இருங்க. பாய்.